ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்டன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் 12th நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து பயோஜுவாலஜிக்கு நம்ம வந்து பயோஜுவாலஜிக்கு நம்ம ஏற்கனவே ஆன்சர் கீஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது பயோ பாட்னியோட ஆன்சர் கீஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ டைப் ஏ டைப் பின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருந்துச்சு. டைப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்ஸுக்கு வந்து ஆன்சர் ஃபஸ்ட் ஒன்னோடுக்கு சி, செகண்ட் ஒன்னோடுக்கு பி, தேர்ட் ஒன்னோடுக்கு சி, ஃபோர்த் ஒன்னோடுக்கு ஏ, ஃபிஃப்த் ஒன்னோடுக்கு ஏ, சிக்ஸ்த் ஒன்னோடுக்கு ஏ, செவன்த்துக்கு ஏ, எயித்துக்கு டி. சரியா? அதுக்கப்புறம் பி டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னோடுக்கு ஏ, செகண்ட் ஒன்னோடுக்கு ஏ, தேர்ட் ஒன்னோடுக்கு ஏ, ஃபோர்த் ஒன்னோடுக்கு சி, ஃபிஃப்த் ஒன்னோடுக்கு பி, சிக்ஸ்த் ஒன்னோடுக்கு டி, செவன்த் ஒன்னோடுக்கு சி, எயித் ஒன்னோடுக்கு ஏ. சரியா? இதெல்லாம் வந்து டைப் பியில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது ஜுவாலஜியில் நமக்கு வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் பாட்னியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிரேஸ் மார்க்ஸ் வந்து எதுக்குமே அப்டேட் வந்து இல்லை. சரியா? இருந்தாலும் வந்து ஆன்சர் கீஸ் வந்து ரொம்ப தெளிவாக, அதாவது நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய மார்க்கு. சரியா? அப்படிங்கிறதுக்கு அப்டேட் வந்து சூப்பராக என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டின்ஸுக்கு அந்த ஸ்டெப்பாக பிரிச்சே என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இப்போ 15th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து அந்த அல்டர்னேட்ஸை வந்து எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க்கு, எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். நீங்கள் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதணும் 15th கொஸ்டின். சரியா? இந்த மாதிரி நமக்கு வந்து சூப்பராக ஸ்பிளிட் பண்ணி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 18th கொஸ்டின் டயக்ராமுக்கு 2 மார்க்கு, அதோட பார்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு 1 மார்க். சரியா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இப்போ ரொம்ப தெளிவாக பார்க்குறீங்க. சரியா? புக்கில் இருக்கிறத அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ புக்கில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே நம்ம எழுதணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம எழுதுகிறோம். சரியா? 10 பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் 5 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னாவே 5 மார்க்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 21ல் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் எழுதுனீங்கன்னா 2 மார்க்கு, டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா 2 மார்க், பார்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 1 மார்க். இந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? அதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுக்குமே என்னாச்சு பார்த்தா ஃபுல்லாக ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி C4 சைக்கிளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் ஆர் ஃப்ளோ சார்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.